மத்தேயு 13:44 வசனம். மேத்யூ சாப்டர் 13. இப்போ நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம இந்த கிருபை, இந்த புதிய உடன்படிக்கை நம்ம படிக்க நம்ம எப்போவுமே சொல்லுவோம், நம்ம வேதத்துக்கு ஒரு டிமாண்ட் கொடுக்கணும் இல்லையா? நம்ம பெற்றுக்கொள்ள வேதத்துக்கு the gospel that you receive place a demand on it அப்படி சொல்லுவோம். ஆனால் நான் கவனித்தேன், அது நடக்க ஒரு பக்கம், நம்ம அதை ரொம்ப நம்ம இந்த கிருபைக்கும் இந்த புதிய உடன்படிக்கும் ரொம்ப பழக்கப்பட்டு போயிட்டோம். we don't value it as we should. அப்போ இந்த ஒரு வசனம், இது ஒரு ஏசு சரியா சீஷர்களை பார்த்து இப்படி ஒரு அருமையான ஒரு பேரபிள், ஒரு உவமையை சொல்றாரு. வாசிப்போமா? பாருங்களேன், போட்டிருக்கு, அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி இருக்கான்? நிலத்தில் அது எங்க இருக்கு? நிலத்துக்கு அடியில. அதை ஒரு மனுஷன் கண்டு, நீங்க எல்லாரும் கண்டுட்டீங்களா? தேவனை பார்த்துட்டீங்களா? வார்த்தையில பெற்றுக்கொண்டீங்களா? அதை கண்டு என்ன பண்றானா? மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். விளங்குதா? அடுத்த வசனம் பாருங்க. இதுவும் திரும்ப இயேசுதான் சொல்றாரு, சீஷர்கள்ட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. இப்போ வியாபாரின்னா அவர்கிட்ட காசு இருக்குமா? நிறையவே காசு இருக்கும்ல. வியாபாரம் செய்கிறார், அதுவும் சும்மா சாதாரண வியாபாரம் இல்லை, கருவாடே விலை ஆக்சுவலாக நம்ம ஊரில். இந்த இங்கே ஒருத்தர் இருக்காரு, சும்மா பீனட்ஸ் இல்லை சரியா, கடலை வியாபாரி இல்லை. என்ன வியாபாரி? முத்துக்கள், ரொம்ப விலை மதிப்பற்ற ஒரு பொருள். அந்த வியாபாரி என்ன பண்றாரா? அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு, அதுதான் நீங்க பெற்றுக்கொள்ற வார்த்தை சரியா, அதை கண்டு என்ன பண்றானா? போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். இப்ப நான் நினைக்கிறேன், இயேசு இதுக்கு முன்னாடி நிறைய உவமைகளை சொல்றாரு. 30, 60, 100 பலன் கொடுக்குது அப்படி. அதுக்கு முன்னாடி 13வது வசன அதிகாரத்தை வாசிக்கிறீங்களா எல்லாரும் சேர்ந்து? மத்தேயு, மார்க், லூக், யோவான் சரியா. இந்த விஷயங்கள் இயேசு சொல்ற விஷயங்களை நல்லா உத்து கவனிக்கணும். அப்போ அவர் மேலே சொல்றாரு, நிறைய உவமைகளை சொல்லும் போது, இப்படியெல்லாம் உனக்கு பலன் வேறுமா? அப்போ நீ பெற்றுக்கொள்ற வார்த்தையை எப்படி நீ கனம் பண்றது ரொம்ப முக்கியம். நிறைய நேரத்தில் நம்ம பழக்கப்பட்டுட்டோம். சாட்டர்டே வருதா, சனிக்கிழமை சாயங்காலம் வருதா, சரி கிளம்பு. சண்டே காலையில் வருதா, கிளம்பு. அப்புறம் மற்ற ஹோம் கோச்சில் எங்கேயாவது ஒரு மீட்டிங் இருந்தால் எல்லாரும் கிளம்பி போயிடுவோம். ஆனால் when I place the value on it, அதுக்கு நான் மதிப்பு கொடுத்து அது பொக்கிஷமாக எண்ணி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன சூழ்நிலையும் பரவாயில்ல, எனக்கு வார்த்தை ரொம்ப முக்கியம், நான் அதை காத்துக்கொள்வேன், அதை நான் பெற்றுக்கொள்றதுக்கு நான் எது வேணாலும் விட்டு கொடுப்பேன் அப்படின்னு நம்ம பண்ணுற நேரத்தில் பலன் கண்டிப்பாக காண்போம். இதை எங்கே பைபிளில் பார்க்குறோம்? புதிய ஏற்பாட்டில் பவுல்னு ஒருத்தர் இருந்தார். அந்த மனுஷன் அங்கே முல்லைத்தீவில் ஒரு வசனம் வாசிட்டாங்க, அது வாசிக்கும் போது தான் யோசிச்சேன். the value he placed on the word. அவர் 3 தடவை சாட்டையில் அடிக்கப்பட்டாராம் சரியா. ஒரு தடவை கல் வீசி கொல்லப்பட்டு அப்பயும் அவன் எழும்பி வந்துட்டாராம். அப்புறம் நினைக்கிறேன் 2 தடவை கப்பல் ஷிப்ரெக் ஆச்சு. கப்பல் பிரயாணத்தில் அந்த கப்பல் உடஞ்சி மூழ்கி இவர் ஒரு 24 மணி நேரம் மிதந்துக்கிட்டே இருந்தார். இதெல்லாம் எதுக்கு அவர் பண்ணாரு? எதுக்கு? அந்த சுவிசேஷத்தை அவர் அவ்வளோ ஒரு பொக்கிஷமாக எண்ணினார். இதுக்காக நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன், இதுக்காக நான் எதனாலும் சகிச்சுக்குவேன். சில இடங்களில் உண்மையாக செத்து போகிற அந்த பாம்பு கடிச்சு ஒரு தீவில் அந்த பாம்பு கடிச்சா செத்து தான் போகணும். ஆனால் இந்த மனுஷனுக்கு ஒன்றுமே ஆகலை. அப்போ அந்த வைராக்கியம் நம்மளுக்கு இருந்தா நம்ம எதிர்பார்க்குற அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குல்ல, அது கண்டிப்பாக நடக்கும். பட் இட் டிமாண்ட்ஸ் அ சாக்ரிஃபைஸ். கண்டிப்பாக அது உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கும். நீங்கள் அதை வேல்யூ பண்ண அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அதிகமாக்காக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்க சில விஷயங்கள் போய் தான் ஆகணும். ஓகேவா? விளங்குச்சா நான் என்ன சொல்கிறேன்னு? இந்த காலத்தில் இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது நம்மளுக்கு. இந்த நேரத்தில் இது ரொம்ப ஒரு பொக்கிஷமாக எண்ணுங்க. திரும்ப வார்த்தையை கேளுங்க. ஓகேவா? ரெடியா வார்த்தை கேட்க? எளிமை நின்று கரங்களை தட்டி உங்கள் போதகரை வரவேற்போம். ஒரு
20 மணித்தியாலும் அவங்களுக்கு வார்த்தையை கொடுத்து ஜெபிச்சு ஆராதனைக்குள்ளே நடத்தி கடைசியில் அவங்க சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? முடிந்தோன்னா பாஸ்டர்ஸ் வந்து நன்றி சொல்லி முன்னாடி மைக் எடுத்து சொன்ன சாட்சி, இந்த ரத்தம் ஓடின இந்த பூமியில் நாங்கள் ஒரு நாளும் ஏங்கிட்டு இருப்போம், தேவன் வந்து எங்கள் இடத்த, எங்கள் பட்டணத்தை, எங்கள் கிராமங்களெல்லாம் மாற்ற மாட்டாரான்னு இன்னைக்கு தேவன் வந்துட்டாருன்னு நாங்கள் முடிவு எடுத்துட்டோம். அப்படின்னா எனக்கு அதை கேட்டு ஒரு பக்கம் அழுக வேற. இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு ஏன் அழுகனா, வாட் வி ஹேவ் ஸோ ஈஸிலி they been longing for all their lives. நம்ம ரொம்ப சுலபமாக தேவன் நம்ம கொடுத்து வச்சிருக்க காரியங்களை இதே ஊரில் ஒரு 7 மணித்தியாலும் 8 மணித்தியாலும் தள்ளி சிலர் இது எங்களுக்கெல்லாம் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்களாம். எனக்கு அதை கேட்டு அன்னைக்கு சாயங்காலம் எல்லாம் ஒரு அழுக யோசிச்சுட்டு இருந்தேன். சம்டைம்ஸ் we take things for granted, you know, in life, everything in life. இது வந்து வெறும் கடவுளை பற்றியோ வார்த்தை பற்றியோ இல்லை, நம்ம எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாருமே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய there are times when I can easily take them for granted. உங்களுடைய அப்படின்னா தமிழில் என்னது, உங்களை ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்டு அவங்கள கண்டுக்காம விட்டுடலாம். யூனோ, உங்கள் பசங்களை, உங்கள் மனைவி, புருஷன், குழந்தைகள், யூனோ, நெவர் டேக் எனிதிங் ஃபார் கிராண்டட். கடவுள் உங்கள் கையில் என்னத்தை கொடுத்துருக்காரோ அது எல்லாமே பொக்கிஷங்க. ஆமேன். நம்ம we are so used to எப்படி சொல்ல, we have good music, we நல்ல my brain is functioning in English because I'm tired. நமக்கு நல்ல இசை இருக்கு, நல்ல ஆராதனை இருக்குது, நல்ல துதிக்கிறோம் தேவனை. அங்கே வந்து அங்கெல்லாம் ஒன்றுமே நல்ல ஒரு கீபோர்டு வாசிக்க ஒரு ஆள் கிடையாது. ஆனாலும் கூடி வந்து தேவனே எங்களுடைய ஊருக்கு எதையாவது அனுப்புங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. நாங்கள் போய் நின்று அந்த வார்த்தையை பேச தொடங்கணும். அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்காம எல்லாம் பாஸ்டர்ஸ் எழும்பி நின்று கையை தட்டி அழுது, சிலரெல்லாம் ஓன்னு அழுகுறாங்க. என்னன்னு கேட்டால், நாங்கள் இப்படி வார்த்தையெல்லாம் கேட்டதே இல்லை. நீங்கள் வாட் யூ கேரி இஸ் ஸோ ப்ரெஷஸ். நீங்கள் எல்லாரும் சுமந்துட்டு இருக்குது அது பயங்கர ஒரு பொக்கிஷம் பாருங்க. நாங்கள் போய் இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு அநேகர் உதவி செய்கிறீங்க. உங்களுக்கு நான் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியலன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் தெரிய வரும். என்னது? ஆமாம், பயங்கர அற்புதம்லாம் நடந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லட்டுமா? நேரம் போயிருச்சு. இந்த நம்ம போய் இறங்கணும், பயங்கர மழைனா ரூமை விட்டு வெளியில் கொடை பிடிச்சிட்டு கூட போக முடியாத அளவுக்கு மழை. நான் எனக்கு இங்கே ஒரு நண்பர் இருக்கார், இஸ் a very close friend, அஜய் வீர் சிங், கலாம்பு ஃபேஷன் வீக்கோட ஃபவுண்டர். அவர் என்னன்னு சொல்ல, அப்போ எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர். நம்ம இப்படி தான் பேசிப்போம் பாருங்க. அப்போ நான் காலையிலேயே ஐ கேன் ஷோ யூ திஸ் இஸ் a testimony. அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். எல்லாருக்கும் காட்ட முடியாதனால சொன்னேன், பயங்கர ஹே பாடி கிரேசி ரெயின் முல்லைத்தீவு, அப்போ வி ஷுட் டூ சம்திங். அப்போ அவர் கேட்காரு, ஓகே வாட் டைம் டு யூ திங்க் இட் ஷுட் ஸ்டாப், எத்தனை மணிக்கு இது மழை நிற்கணும்? நான் சொன்னேன், ஐ திங்க் 1 o'clock will be a good time. அவர் சொன்னார், ஏன் 1, let's do 12 to 7. அப்போ நான் சொன்னேன், 7 வேண்டாம், வேலைக்காகாது. This is our conversation. I said, no buddy, 1 to 9 so that people can get back home.
அப்ப அவர் சொன்னார், நோ லெட்ஸ் மேக் இட் 12 to 9. இதுதான் எங்க கான்வர்சேஷன். என்னது 12 மணிக்கு இன்னைக்கு மழை. அப்ப நான் இது 8:30 மணிக்கு நடக்கிற பேச்சு. அதுக்கப்புறம் திரும்ப மெசேஜ் பண்ணி சொன்னேன், ஏன் இன்னைக்கு 9க்கு நிக்கணும், கூட்டம் முடிகிற வரைக்கும் நின்று இருக்கட்டும், அதுதானே நமக்கு நல்லது. அப்ப அப்படிதான் பேசிட்டு both of us agreed and we have prayed. 2 பேரும் முடிவு பண்ணி ஜெபிச்சோம். அப்போ 9 மணியிலேருந்து நான் போயிட்டு கர்ட்டனை திறந்து வெளியில பார்த்துட்டு இருப்பேன். அப்ப கேரன் கேட்டாங்க, என்ன நடக்குதுன்னு சொன்னேன். 12 மணிக்கு மழை நிக்க போது அதான் பார்த்துட்டு இருக்கிறேன். do you have faith? விசுவாசம் இருக்கா நமக்கு? நம்ம சும்மா ஏதோ ஒன்று சொன்னா மட்டும் பத்தாது. அப்புறம் நான் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா போய் கர்டன் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். மழை கொட்டுது. 11 மணி ஆயிடுச்சு. பார்த்துட்டு வந்தேன். கேரண்ட் சொன்னேன் 12 மணிக்கு நிக்க போகுது. 11:30 இன்னும் கொட்டிட்டு இருக்கு. 11:45க்கு கொட்டிட்டு இருக்கு. கரெக்டா 12 மணிக்கு யாரோ டேப் ஆஃப் பண்ண மாதிரி எல்லாரும் சாட்சியாங்க. 12 மணிக்கு கரெக்டா கேட்டு பாருங்க. 12 மணிக்கு மழை நின்றுச்சு. அப்புறம் எப்ப பெஞ்சிச்சு? நம்ம கூட்டம் முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு தான் பெஞ்சிச்சு. திரும்பவும் அதே மாதிரி கொட்டுன்னு கொட்டுது. தேவன் செய்யற அற்புதங்கள் இருக்கு. நான் இது ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நான் பேசி முடிஞ்சோன்னு நீங்க விளையுங்குவீங்க. when you walk in purpose, நீங்க நோக்கத்துல நடக்கிற நேரத்துல உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் கரெக்டா நடந்துட்டே இருக்கும். அது ஒரு தடையும் இருக்காது. ஆமென். எங்க தொடங்கலாம்? நான் 2 வாரமா பேசிட்டு இருக்கேன். என்னன்னு விளங்குச்சா நிறைய பேருக்கு? நான் என்ன பேச தொடங்கினேன்னா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாமே தேவனுடைய ஆவியாலே ஆகும். ஆவியானவரோட உறவு, அதுக்கப்புறம் ஆவியானவருடைய வழி நடத்தல். ஏன் ஆவியானவர்? his only work is to lead us. It says God's only work is to, Holy Spirit's work is to lead you. சரியா? அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், நீங்க எல்லாரும் you are the chosen generation. ஞாபகம் இருக்கா? நீங்க chosenனா தேர்ந்தெடுக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட ஒரு சந்ததி. ஆமென். அப்புறம் என்ன பார்த்தோம்? உங்களுக்கு பவுல தேவன் தெரிந்து கொண்டாரு. ஒருத்தனை தெரிந்து கொண்டாரே, அவனுக்கு ஏதோ ஒரு if God chooses you, then there has to be a purpose. சும்மா இப்ப நான் ஒருத்தனை எனக்காகன்னு தேர்ந்தெடுத்துட்டு எதுக்கு? கட்டாயம். சரியா? அப்ப அதுதான் இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு காட்ட போறேன். சரியா? you must what I'm speaking today, if you will understand, நல்லா விளங்கிட்டீங்கன்னா, உலகத்துல அநேக கடவுள்கள் இருக்காங்க இல்லையா? கடவுள்கள் இருக்காங்க. அதன் மத்தியில ஒரு கடவுள், ஒரு தேவனை பற்றி என்ன இந்த வேதம் சொல்லுதுன்னு நீங்க இன்னைக்கு விளங்கணும். சரியா? அதனால நேரம் இல்லாதனால சீக்கிரமா அப்போஸ்தலர் 2:36 திருப்பிக்கிங்களேன். ஆக்ட்ஸ் 2:36. ஓகேவா? என்ன எழுதி இருக்கு? ஆகையால், கொஞ்சம் இருங்க. இது you must see. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் who did you crucify? நீங்கள் சிலுவையில் அறைந்தவர் இயேசு. நீங்கள் சிலுவையில் அறைந்தவர் இயேசு. நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாய் இருக்கிறார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும். கொஞ்சம் இருங்க. உங்களுக்கு விளங்கிடணும். நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு இப்ப என்ன ஆயிட்டாராம்? தேவனும் ஆண்டவர். சொல்லுங்களேன், ஆண்டவர். என்னோட தான் இருக்கீங்களா? நீங்க அவரை சிலுவையில் அறைக்கும் போது அவர் யாரு? அவர் இயேசு. இயேசு யாரு? தேவனுடைய குமாரன் தான். பூமிக்கு ஒரு மனுஷனா வந்தாரு. சிலுவையில அறையப்படுறாரு. அவர் அறையப்படும் போது இயேசு. ஆனா இந்த அறையப்பட்ட இயேசுவை தேவன் என்னவா மாற்றினாரா?
ஆண்டவர். ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவர்னா என்னது? Means Lord. Lord. God made Jesus, whom you crucified on the cross, God made him Lord. Lord. Lordனா என்னது? ஆண்டவர். ஆண்டவர்னா வெறும் தேவன் இல்ல, கடவுள் இல்ல. Lord. என்னது சொல்லுங்க பாப்போம். ஆங்கிலத்துல who's got who can Google? Give me the dictionary meaning for Lord. Lordனா என்ன அர்த்தம் பாத்துருவோமா? டிக்ஷனரியில் என்ன சொல்றாங்கன்னு பாத்துருவோம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நல்லாவே, because history, no, you would have come across that title very much. என்னது? என்னெல்லாம் இருக்கு? Superior domineering manner towards someone, a noble man or rank or high office. அதுதான் ஆண்டவர்னா. இப்ப எப்படி சொல்லிடலாம், நம்ம ஒரு ஒரு ஆர்மி எடுத்துருவோம். ஒரு ஆர்மி எடுத்துட்டோம்னா, ஒரு ஆர்மியில உயர்ந்த பதவியில இருக்கிறவர் தான் யாரு? அதைத்தான் பாருங்க, நான் வசனத்துல உங்களுக்கு காட்டுறேன். இஃப் யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிரிபிள் இட் டவுன், எழுதி வச்சுட்டு வீட்டில் போயிட்டு இதை வாசிச்சு பாருங்க. பிலிப்பியர் 2:9 என்ன எழுதி இருக்கு? 2:9. பிலிப்பியர் 2:9. பிலிப்பியன்ஸ் 2. ஆகையால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று எல்லா நாமத்திற்கும் மேலாக நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கொஞ்சம் இருங்க, நான் வாசிக்கட்டுமா? பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர், என்னது? லார்ட் என்று எல்லா நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் தான் என்னது? அந்த லார்ட். தெரியுது? அந்த பாருங்க, கேரன் எடுத்த ஒரு மீனிங். வாட் இஸ் தி ஃபுல் மீனிங் ஆஃப் லார்ட்? ஒன் ஹேவிங் பவர் அண்ட் அத்தாரிட்டி ஓவர் எவ்ரிவன் அதர்ஸ். ஒருத்தருக்கு வந்து எல்லாருக்கு மேலையும் பலனும் அதிகாரமும் இருந்தா அவர் தான் யாரு? விலங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது. அவர் தான் லார்ட். அப்ப இங்க எழுதி இருக்கு, தேவன் இயேசுக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமத்தை கொடுத்தாராம். அதுதான் என்னது? கர்த்தர். கர்த்தர். விலங்குதா? இங்க என்ன எழுதி இருக்கு? கர்த்தர். அப்புறம் கர்த்தர், லார்ட். மறந்துட மாட்டீங்களே. அப்ப இயேசு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேள்வி ஒன்று கேட்கிறார். லூக்கா 6:46 எடுங்க. லூக் 6:46. கொஞ்சம் வசனங்களை கடன்னு உங்களுக்கு காட்ட போறேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க. லூக்கா 6:46. Jesus says this. இருங்க, எடுத்துட்டோம் பொறுமையா. கேரன் என்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லி வச்சிருக்காங்க, அவசரப்படுத்தாம அமைதியா இருக்கணும், அப்பதான் எல்லாரும் படிப்பாங்க. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்கிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? This is the most interesting thing that Jesus can say. You call me Lord, Lord, but you never do what I. அப்படினா லார்ட்னாலே அவர் என்ன செய்ய போறாரு? சொல்ல போறாரு. அவர் கமாண்ட் பண்ண போறாரு. சும்மா வந்து அன்பா தங்கமே, என் அன்பு குழந்தையே அப்படின்னு வந்து செல்ல குட்டி எல்லாம். இவர் he is Lord. Do you understand? Lord. அப்படின்னா அவர் எதுக்கு ஆண்டவரா கர்த்தரா இருக்கிறாருன்னா, அவர் உனக்கு சொல்ல வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. ஏன் சொல்ல வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு? அவர் உன்னை அழைத்தார். உனக்கு இந்த பூமியில ஒரு நோக்கம் இருக்கிறதுக்காக தான் உன்னை அழைத்தார். அப்படின்னா அவர் ஒரு சித்தத்தை
வச்சிருக்காரு. அந்த சித்தத்தை அவர் சொல்றாரு, அதை கேட்டு நடக்கிறது என்னுடைய. உங்களுக்கு விளங்குதா இல்லையா? Do you understand? It's for everybody. நீங்க எந்த தொழிலையும் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம், in any walk of life. ஆனா அவர் உங்களுக்குன்னு, if you call me Lord, then listen and do what I say. அதான் சொல்றாரு, நீ என்னை ஆண்டவர் என்று அழைத்தீனா நான் சொல்றது என்னன்னு கேட்டு அதை இன்னொரு இடத்துல இன்னும் அழகா சொல்றாரு. மத்தேயு 7:21 பாருங்க சீக்கிரமா. மத்தேயு 7:21 என்ன எழுதிருக்கு? மத்தேயு சரி. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நீ சும்மா என்ன லார்ட் எவ்வளவு தடவை லார்ட் லார்ட், எதுக்கு அவர்கள் லார்ட் லார்டுன்னு போவோம் தெரியுமா? அவர் நமக்கு ஏதாவது செய்யணுன்றதுக்காக தான் அவர்கிட்ட லார்டுன்னு போவோம். இங்க கதை வேற மாதிரி இருக்கு. அவர் சொல்றதை நீ செய்யறதுக்கு தான் அவர் லார்ட். உங்களுக்கு விளங்கல. 2 பேருக்கு ஏதோ விளங்குச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ஆமேன் எங்கேயோ கேட்டுச்சு, என்னோடதான் இருக்கு. அது கேட்டு விளங்குனால ஆமேனா, இல்லை நான் சத்தமா ஏதோ பேசுனால ஆமேன் ஆமேன் என்னோடதான் இருக்கீங்களா? நம்ம அவரை எதுக்கு லார்டு கர்த்தா ஆண்டவரேன்னு எது கூப்பிடுறோம்? அவர் நமக்கு ஏதாவது செய்யணுன்றதுக்காக. இவர் இங்க என்ன எழுதுறாருன்னா, நீ என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்றதுல என்ன பிரயோஜனம்? உன்னுடைய பிதா உனக்கு ஒரு சித்தத்தை வச்சிருக்காரு இந்த உலகத்துல. God has a will for your life. Call me Lord if you want to accomplish the will that God has for the. Amen. விளங்குனா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு பாத்தீங்களா? நீ எதுக்கு என்ன கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுற? தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை செய்யறதா இருந்தா மட்டும் நீ என்ன லார்டுன்னு கூப்பிடு, இல்லாட்டி நான் உனக்கு கடவுளாவே இருந்துட்டு போயிடுறேன். விளங்குதா அந்த டிஃபரன்ஸ்? அந்த வித்தியாசம் விளங்குதா உங்களுக்கு? நான் சும்மா உனக்கு ஒரு கடவுளா? பட் if you really want to understand, you must understand. இந்த உலகத்துல எனக்கு ஒரு நோக்கம், என் நோக்கம் என்னன்னு எனக்கு நல்லா விளங்குது. இப்போ உங்களுக்கு தேவன் வைத்திருக்க நோக்கம் என்னன்னு தெரியலன்னா, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு நாள் வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் சொல்லி கொடுத்தாரு. சபையில் இருக்க நிறைய பேருக்கு நோக்கம் என்னன்னு தெரியலன்னா, your will in God, not will for your life, your will in God என்னன்னு தெரியலன்னா, just tell them, அவங்ககிட்ட உனக்கும் இந்த சபைக்கும் இருக்கிற அந்த தரிசனம் என்னவோ அந்த தரிசனத்துக்கு உதவுற மாதிரி ஒத்துழைத்து வாழ சொல்லு. அதுவே அவங்க நோக்கத்துக்கு நேராக கொண்டு போய் விட்டுருவோம். விளங்குதா? என்னோட தான் இருக்கீங்களா? This church and the leader, the pastors, we have a vision for the nation, இல்லையா? அது என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி நீங்க ஒரு துணையா இருக்கும் போது you will automatically walk into the will. நீங்க ஆட்டோமேட்டிக்கா தேவன் உங்களுக்கு வச்சிருக்க சித்தத்துக்குள்ள போய் சேர்ந்துருவீங்க. அதுல ஓட தொடங்கிடுவீங்க. விளங்குதா? என்னுடைய அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. என்னோட தான் இருக்கீங்களா? வெரி சிம்பிள். ஆனா எனக்கு இந்த வசனங்கள்லாம் வாசிக்க கண்கள் பயங்கரமா துறக்குது பாருங்க. If you call me Lord, நீ என்ன கர்த்தாவேன்னு கூப்பிடுறதா இருந்தா, தேவன் உனக்கு வச்சிருக்க சித்தத்தை நீ செஞ்சுட்டு என்ன கர்த்தாவேன்னு கூப்பிடு. அதை செய்யறதுக்காக என்னை கர்த்தாவேன்னு. விளங்குதா? தேவன் வைத்திருக்க சித்தத்தை செய்வதற்காக தான் I am Lord over your life. நம்ம என்ன பண்றோம்? அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன்ல, ஆவியானவர் நம்மளை நடத்துறாரோ இல்லையா, அவரை நம்ம அதே மாதிரி ஆண்டவரை கூப்பிட்டு, அவர் தான் ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு வீட்டுல பருப்பு பத்தல், நம்ம அவர் கட்டளை கொடுத்துட்டு இருக்கோம். அவர் சொல்லுங்க சார், நான் உங்களுக்கு செய்யறேன். இது கொஞ்சம் do you understand how we dealing with God? It's a bit funny, you know, when you think about it. யோசிச்சு பாருங்க.
உங்களுக்கு ஒரு தேவைன்னா வேற எங்க போவீங்க? கடவுள்கிட்ட தான், இல்லையா? அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் தலையாட்டுறீங்க. தேவன் இயேசு படகுல போகும்போது சீஷர்கள் படகு என்னத்துல ஒரு புயல்ல மாட்டிக்கிருச்சு. சீஷர்கள் எழும்பி யாரை கூப்பிடுறாங்க? தேவனே இயேசுவை தானே உதவி கூப்பிடுறாங்க. பக்கத்துல இருக்க வேற ஏதாவது கூப்பிட்டாங்களா? இல்ல ஏதாவது பிசாசை கூப்பிட்டாங்களா? இல்ல இல்ல, இயேசுவை தானே. அப்ப இயேசு என்ன பண்ணிட்டாரு? கடலை அமைதியாக்கிட்டார். அடுத்து இப்ப என்ன பண்ணும்? மைக் எடுத்து பெரிய ஒரு சாட்சி சொல்லணும். நான் தேவனிடத்துல கேட்டேன், தேவன் எனக்காக செய்தார், ஆமேன். ஆனா அங்க என்ன நடக்குது? அவரு கடலை அடக்கிட்டு கூப்பிட்டு அத்தனை பேரையும் திட்டிட்டு போயிட்டு திரும்பவும் படுத்து தூங்கிட்டார். இதை வாசிக்கும் போது என்னது? ஐயா உங்களை தானே என்னெல்லாம் சின்னதுல அடி வாங்கி சொல்லி கொடுத்தாங்க ஜெபிக்கிறது. அப்ப நான் உங்ககிட்ட தானே ஜெபிக்க முடியும், உங்களை தானே கூப்பிட முடியும். ஆனா நீங்க இப்ப என்ன திட்டிட்டு என்ன திட்டுறாருன்னா, உங்களுக்கு எல்லாம் விசுவாசமே இல்லையா? அற்ப, அந்த வார்த்தையை சொல்லும் போதே ஒரு அற்ப விசுவாசியே, அற்ப விசுவாசியே. ஏன் பாருங்க, ஏன்னா அவரு அந்த கதையை ஒழுங்கா வாசிச்சு பார்த்தீங்கன்னா, படகுக்குள்ள ஏறும் போதே சொல்றாரு வாங்க அக்கறைக்கு. அப்படின்னா அந்த போட்டு 10 துண்டா உடைஞ்சாலும் நீ அக்கறைக்கு தான் போய் சேர்வ. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு அக்கறைக்கு போறேன்னு. அதைத்தான் இப்ப உங்க வாழ்க்கைன்னு சொல்றாரு. நான் உனக்காக என் ஜீவனை கொடுத்து நீ ஐஸ்வர்யவானாதான் இருப்பேன்னு நான் சொல்லிட்டேன். நீ சுகத்தோட பலத்தோட தான் இருப்பேன்னு நான் சொல்லிட்டேன். உனக்கு விசுவாசம் எங்க? அற்ப விசுவாசியே. அப்புறம் ஏன் திரும்ப என்கிட்ட காசு கொடு ஆண்டவரே ஆண்டவரே? என்னோட தான் இருக்கீங்களா? That you just have faith for. அதுக்கு தான் விசுவாசம். அவர் சிலுவையில கடைசியா என்ன சொல்றாரு? It is finished, meaning எல்லாம் முடிந்ததுன்னா என்னது? வசனம் தெளிவா சொல்லுது. அவர் அடி வாங்கினதே உன் சுகத்துக்காக. அங்க அவர் சாபமானார், நீ சாபம் இல்லாம இருக்கிறதுக்காக. அவர் பாவமானார், பாவத்தின் அதிகாரத்துக்கு கீழே நீ இருக்கக்கூடாதுன்றதுக்காக. அங்க அவர் தரித்திரரானார், நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி. அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதுக்கு உனக்கு வேண்டியது விசுவாசம். இப்ப அவர் ஆண்டவரா இருக்கிறது காரணம், உனக்கு ஒரு சித்தம், ஒரு நோக்கம் இருக்கு. அதுக்கு நேரா அவர் உன்னை கொண்டு போய் விளங்குனா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் பேசுறது புரியுதா? திரும்பவும் என்னுடைய அப்பா சொல்ற மாதிரி எப்பன்னு சொல்லுவாரு, நீ விசுவாசத்தோட இரு, நடந்தா ஓகே, நடக்கலனாலும் ஓகே, அவ்வளவுதான். அது இல்ல பிரச்சனை உலகத்துல. இப்போ உலகத்துக்கு தேவனுக்கு ஒரு நோக்கம். அது என்ன நோக்கம்? ஆண்டவரே இன்னைக்கு நான் சிரிக்கணுமா சிரிக்க கூடாதா? அது இல்ல சிலர் அந்த லெவல் கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுதான் அதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு வசனம் இருக்கு, என்னது? எல்லாவற்றிலும் ரிஜாய்ஸ் இன். அது எந்த வசனம்? தெசலோனியர்ல எங்கேயோ இருக்குது. ஒன்னு அந்த வசனத்தை கொஞ்சம் எடுங்க, நான் ஒரு விஷயம் காட்டுறேன். சிலர் அதை அங்க கொண்டு போயிடுவாங்க. கடைசியில நான் இன்னைக்கு வெள்ளை உடுத்தணுமா கடுப்பு உடுத்தணுமா? நீ உடுத்தாம அது இல்லை இங்க பிரச்சனை. விளங்க நான் சொல்றது, தேவன் தன்னுடைய ராஜ்யத்துக்காக ஒரு சித்தத்தை, அந்த ராஜ்யத்தின் நோக்கத்துக்காக உன்னை அழைத்திருக்கிறாரு. என்னது வசனம்? சரி, எங்கேயோ எங்க இருக்கு? What is it? No. Give thanks, rejoice. எடுங்க சீக்கிரமா, நேரம் இல்லை. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய.
சரி, எனக்கு ஒரு நிமிஷம் கொடுக்குறீங்களா? நான் கண்டுபிடிச்சு ஒன்னு தெசலோனியர் 5:16 என்ன எழுதியிருக்கு பாருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். என்னோட தான் இருக்கீங்களா? எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இது தேவனுடைய சித்தம். இது என்ன சித்தம்? இது எல்லோருக்கும். இப்ப நான் ஜெபிக்கணுமா கூடாதா? இதுக்காக அடுத்தெல்லாம் இதுதான் கேட்பாங்க. அதனாலதான் சொல்றேன், இது தேவனுடைய சித்தமா, நாங்க ஜெபிக்கணுமா இல்லை, எப்பொழுதும் இடைவிடாமல். ஆமா. அப்புறம் இதுக்கு நாங்க ஜெபிக்கணுமா கூடாதா? அதெல்லாம் this is the will of God for everyone is for you to be. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க, எல்லாவற்றிலும் give thanks to the Lord. This is the will of God. அது ஒரு வாழ்க்கை முறை. ஆனா தேவன் உங்களுக்குன்னு தனிப்படையா ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் இந்த உலகத்துல. அதை யாரு தெரியுமா? பவுல் திரும்பவும் ஒரு 2-3 வசனம் காட்டட்டுமா? நேரமாயிருச்சு, முடிக்கிறேன். எபிரேயர் 13:20 என்ன சொல்லுது பாருங்க. எபிரேயர் 13:20. எபிரேயர் 13:20. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோழிந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின் படியே செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் உள்ளவராக அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். எத்தனை பேருக்கு விளங்குச்சு? கொஞ்சம் கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து. அப்ப அதை அப்படியே கொஞ்சம் ஓரமா வச்சிருவோம் அந்த லைனை. அடுத்த வரி, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளும் சீர் பொருந்தினா என்னது? இங்கிலீஷ்ல காட்டுங்க அது அப்படியே. The word is equip. அடுத்த வருஷம் 21. Make you complete in every good work. God is என்ன எழுதி இருக்குன்னா, இதுதான் எழுதி இருக்கு, கவனிங்க. God is equipping you. God is equipனா என்னது? சீர்படுத்துறதுன்னு சொல்லிடாதீங்க. இப்பதான் வாசிச்சோம், அது உங்களுக்கு விளங்கல இல்லையா? அப்ப what is equipping somebody? இப்ப நீங்க மீன் பிடிக்க போறீங்க. மீன் பிடிக்கிற யாரா கிட்டாரை தூக்கிட்டு போவீங்களா? ரைட், யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட். இப்ப மீன் பிடிக்கிறதுக்கு என்ன வேணும்? வலை வேணும், ஒரு படகு வேணும், அப்புறம் எனக்கு முக்கியமா சாப்பாடு வேணும். பசி வந்துருச்சுன்னா அங்க அப்ப சாப்பிட்டுக்கிட்டே மீன் whatever to get the job done. அந்த வேலையை செய்து முடிக்கிறதுக்கு. அப்ப இங்க வசனம் சொல்லுது, அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறதுக்காக எல்லா நற்கிரியைகளிலும் உங்களை தயார்படுத்தி இருக்காராம். உங்களை தேவன் எல்லா நற்கிரியைகளையும் தயார்படுத்தி வச்சிருக்கிறாராம், அவருடைய சித்தத்தை செய்வதற்காக. உங்களுக்கு விளங்குதா? நற்கிரியைகள்னா என்னது? வாட் இஸ் நற்கிரியை?
குட். என்னது? ஒரு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. என்னது? Anything, right? Like even being able to pray, being able to நம்ம ஒருத்தரை என்கரேஜ் பண்றது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? Do you understand? ஒரு வேதத்துல பவுலும் பர்னபான்னு ரெண்டு பேர் ஒன்னா, there are two people, Paul and Barnabas, who start ministry together. ஒன்னா வேலை செய்ய தொடங்குறாங்க. ஒரு நாள் பிரிஞ்சிடுறாங்க. ஏன் தெரியுமா பிரிஞ்சிடுறாங்க? மார்க்னு ஒரு சின்ன தம்பி, அந்த தம்பிய பவுல் எதிர்பார்க்கிற மாதிரி அவரு வேலை பார்க்க மாட்டேங்கிறார். பர்னபா சொல்றாரு, இல்ல நம்ம தான் இவங்களை we have to encourage them and one day. அப்ப நீங்க வசனத்தை வாசிச்சுட்டே வந்தா ஒரு நாள், இப்ப ரொம்ப காலம் ஆயிருச்சு, பவுல் எழுதி அந்த மார்க் இருக்கான்ல, அவனை என்கிட்ட அனுப்பி வைங்க, அவன் தான் எனக்கு சரியான ஆளா இருப்பான். அப்படின்னா என்ன நடந்திருக்கு? பவுலும் பர்னபாவும் they had a disagreement, they had a fallout over this mark. ஆனா பர்னபா என்னைக்குமே விட்டு கொடுக்காம இந்த மார்க்க, பர்னபா is called an encourager. இந்த மார்க்க வளர்த்து பாருங்க. சாதாரணமா just being able to encourage somebody is good work. ஒருத்தரை ஊக்குவிக்க முடியும்னா, உங்களால இன்னொருத்தரை ஊக்குவிக்க முடியும்னா அதுவே ஒரு நற்கிரியை. அந்த நற்கிரியை உங்களுக்குள்ள வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்காராம், அவருடைய சித்தத்தை இந்த உலகத்துல செய்வதற்காக. உங்களுக்கு விளங்குதா? இன்னும் ஒரே ஒரு வசனம் பார்த்துட்டு நேரம் இல்லை, அதனால எபிசியன்ஸ் 5:15, எபேசியர் 5:15 என்ன சொல்லுது பாருங்களேன். அதை பார்த்துட்டு அப்படியே யோவான்னு போயிட்டு முடிச்சிருவோம். எபேசியர் 5:15. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவைகளைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல், either you understand and walk in the will of God or you are. அதுதான் அங்க எழுதி இருக்கு. ஆங்கிலத்தில் என்ன எழுதி இருக்கு பாருங்க, 17. Do not be, இங்க unwise-னு அழகா politically correct language யூஸ் பண்ணிட்டாங்க. unwise, do not be unwise. இல்ல மதியற்றவர்கள்னா நீ முட்டாள் தான் அதுக்கு அர்த்தம். நீ முட்டாளா இருக்காத, அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை விளங்கி கொள்ளாத்தி நான் என்னவா இருக்கிறேன். அப்ப தேவன் உங்களுக்கு வச்சிருக்க சித்தத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உட்கார்ந்து ஃபைண்ட் அவுட் what this church is about. இந்த சபை என்னது, இந்த சபையில் இருக்கிற போதகர்களுக்கு தேவன் என்ன கொடுத்திருக்காரு, விஷன் கொடுத்திருக்கிறாரு, என்ன நோக்கத்தை கொடுத்திருக்க, அந்த நோக்கத்துல நீங்க எப்படி பங்கு பெறலாம், நீங்க அதுல எப்படி கலந்து நீங்க என்ன பண்ணலாம் இல்லையா? விளங்குதா? அப்ப ஏன்னா நிறைய பேருக்கு இப்ப சித்தம் என்னன்னு, தேவனே இப்ப உங்க வாழ்க்கைக்கான சித்தம் தெரிஞ்சிருக்கலாம். நான் பிசினஸ் பண்ண போறேன், இல்ல நான் டாக்டர் ஆகிட்டேன், இதெல்லாம் பொதுவா. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க செஞ்சு முடிக்க வேண்டிய வேலைக்கு அவருடைய சித்தத்தை நீங்க விளைவிக்கணும்னா எங்கேயோ தொடங்கணும் இல்ல? அதுக்குதான் இதை சொல்றேன். இங்க தொடங்குனீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு நல்ல தெளிவா, நான் என்ன செய்யணும், தேவனுடைய சித்தம் என்னன்னு உங்களுக்கு போற போக்குல அப்படியே விளங்க தொடங்கிடும். அது வரைக்கும் உங்களுக்கு விளங்க வாய்ப்பு இல்லை. யோவான் 6:38 வாசிச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புவோம். யோவான் 6. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அப்பா, இது என்னதுன்னு நம்ம யோசிச்சோம்னா, இந்த இயேசுவை தான் தேவன் ஆண்டவரா மாத்தினாராம், சரியா? ஆனா இயேசு உலகத்துக்கு வந்து ஒரு மகனாக எப்படி, this is the most important point for you to understand.
ஒரு மகனாக எப்படி இந்த உலகத்துல வாழ்றதுன்னு காட்டுறதுக்கு தான் வந்தார். ரொம்ப முக்கியம். நான் என்னைக்குமே சொல்வேன், நான் எல்லார்ட்டையும் இந்த முறை பேசிட்டு கூட சொன்னேன், ஒரு பாஸ்டரோ இல்ல ஒரு ப்ராஃபட் தீர்க்கதரிசியோ அதெல்லாம் பெரிய, those are not great titles. அதெல்லாம் அழைப்புகள் சபையை நீ எக்யூப் பண்றதுக்காக. தேவன் கொடுத்த டைட்டில்லையே ஆக பெரிய டைட்டில் என்ன தெரியுமா? அவருடைய மகன். நான் அவருடைய மகன், நான் அவருடைய மகன். அதுக்கு மேல அங்க வேற ஏதோ நீ பயங்கரமா ப்ராஃபட் சுத்துறனால முதல்ல பிஹேவ் லைக் a son. அதுதான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய அடையாளம், எல்லாமே அதுதான். you are first the son. அப்ப ஒரு மகனா இயேசு வந்து சொல்றாரு, இததான் சொல்றாரு, ஒரு மகனாக இயேசு சொல்றாரு, என் சித்தத்தின் படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அதை வாசிக்கும் போது எனக்கு I had a light bulb moment when I thought, ஒரு மகனை தவிர வேற யாரு அப்பாவுடைய சித்தத்தை சரியா செஞ்சு முடிக்க முடியும்? Do you understand what I'm saying? ஒரு மகனை தவிர வேற ஒரு அப்பா யாருன்னே தெரியாதவன் எப்படி அப்பாவுடைய சித்தத்தை சரியா செஞ்சு முடிக்க முடியும்? அந்த அப்பாவுக்கு ஒரு சித்தம் இருக்குன்னா உலகத்துல, அதை செய்யக்கூடிய ஒரே ஆள் யாரு? அவருடைய மகன். அதுதான் முத உங்களை என்ன ஆக்கிட்டாரு? உன்னை முதல்ல அழைச்சாரு. He chose you, you are the chosen generation. உன்னை முதல்ல அழைத்து உன்னை அவருடைய மகனாக்கி, அப்புறம் உன்னை தகுதிப்படுத்தி, அப்புறம் சொல்றாரு, நான் இனி உன்னுடைய ஆண்டவன், உனக்குன்னு இருக்கிற ஒரு சித்தத்தை, அந்த அப்பாவுடைய சித்தத்தை இனி நீ தான் செஞ்சு முடியணும். விளங்குதா நான் சொல்றது? அப்படின்னா ஒரு மகனாக, I think as a son it becomes your responsibility to do the will of the Father. பிதாவினுடைய சித்தத்தை செய்வது ஒரு பொறுப்பு. பாருங்க, என் சித்தத்தை அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதற்காகவே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஆமென்.